ஹாய் ஹலோ கன்னிராசி. உங்களுக்கு மார்ச் 9th மார்ச் 16th உங்களுக்கான லவ் கைடன்ஸ், பர்சனல் லைஃப் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கன்னிராசி மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. ஓகே, உங்களுக்கு உங்க லைஃப்ல ரொம்பவுமே கேரிங்கான, ரொம்பவுமே லவ் கொடுக்கக்கூடிய, ரொம்பவுமே அட்டாச்சான, ரொம்பவுமே உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த வாரத்துல என்டர் ஆக போறாங்க. அண்ட் நீங்க பாருங்க, எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எவ்வளவு ஜம்முன்னு ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்காரு. அந்த மாதிரி உங்களோட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கம்பீரமா, ரொம்பவுமே ஒரு நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ரொம்பவுமே அழகா இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு ரொம்பவுமே கேர் கொடுக்கக்கூடிய, ரொம்பவுமே உங்களுக்கு கேரா பார்த்துக்கூடிய ஒரு பர்சன் வரப்போறாங்க. ஸோ கன்னிராசி, உங்களுக்கு இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் நம்பர் 5151. ஸோ பாசிட்டிவா இருங்க, எந்த விஷயத்தையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. 5151 அப்படின்னு போட்டு கிளைம் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ல யாராவது கன்னிராசினா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்துல ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. கன்னிராசி மறக்காம கிளைம் பண்ணுங்க. உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்க லைஃப்ல நிறைய பண வரவு ஏற்பட போகுது. நிறைய விஷயங்கள், உங்க பிளஸ்ஸிங்ஸ், நீங்க இத்தனை நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம தடைப்பட்டிருந்த விஷயங்கள் நடக்க போகுது. ஓகே, நிறைய ஹீல் ஆக போறீங்க. உங்க லைஃப்ல ஒரு ரொம்பவுமே பிரைட்டான ஒரு விஷயம், உங்களோட லவ் லைஃப்ல ரொம்பவுமே ஒரு அழகான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேபி உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு அன்பான வார்த்தைகள் பேசி உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இத்தனை நாள் அனுபவிச்ச அத்தனை வழிகளுக்கும் சாய்பாபா என்ன சொல்றாங்கன்னா, எதையும் மனசுல வச்சுக்காத, இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்த யோசி, உனக்கு இன்னும் பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. ஸோ அந்த நெகட்டிவை யோசிச்சுட்டே இருந்தா பாசிட்டிவ் வராது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, கிளைம் பண்ணுங்க.